இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தற்பொழுது வெகு விரைவில் நமது நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள். நமது வாக்கு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த மக்களாட்சி முறையில் மக்களின் செல்வாக்கு என்பதே மக்களின் வாக்குகளால் தான் வருகின்றது. இந்த வாக்கு மிக மிக முக்கியமானதாகும். மக்களாட்சி முறையை பற்றி சொல்வார்கள், மக்களால், மக்களினால், மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி என்று சொல்வார்கள். ஆகவே இந்த மக்களாட்சியில் ஆணிவேராக இருக்கக்கூடியது குடிமகன்களின் வாக்குகளாகும். இந்த வாக்குகளை நாம் கேர்ஃபுல்லாக யோசித்து போடணும். இந்த வாக்குகளை விலைக்கு விற்கக்கூடாது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது. என்னென்னா, இந்த வாக்கை விற்கவே கூடாது. இது ஒரு வணிகப் பொருள் கிடையாது. இது நமது ஆத்மா, நமது அரசியல் அமைப்பின் ஆத்மா. ஆகவே இதை யாரும் பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தக்கூடாது. இந்த வாக்குரிமை என்பது ஒரு அற்புதமான விஷயம். நமது முன்னோர்களுக்கு இந்த வாக்குரிமை கிடையாது. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால், 300 ஆண்டுகளாக இது கிடையாது. ஆங்கிலேயர் ஆட்சியில் நமக்கு வாக்குரிமையே கிடையாது. இந்த வாக்குரிமை என்பது நமக்கு தற்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாகும், ஒரு அதிர்ஷ்டமாகும். இதை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே 21ஆவது நூற்றாண்டிலேயே உலகத்தின் பல நாடுகளில் மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஆப்பிரிக்க நாடுகளில் மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது. கிழக்காசிய நாடுகளில் மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது. மேற்காசிய நாடுகளில் மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது. தென் அமெரிக்க நாடுகளில் மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஸோ நாமெல்லாம் அதிர்ஷ்டக்காரர்கள். ஏனென்றால் இந்த வாக்குரிமையை நமது அரசியலமைப்பு நமக்கு வழங்கி இருக்கின்றது. இந்த அதிர்ஷ்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தார்மீக உணர்ச்சியின் அடிப்படையில், பொறுப்புணர்ச்சியின் அடிப்படையில் நமது வாக்குகளை நாம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக பணத்திற்காக நாம் இந்த வாக்குகளை விற்கக்கூடாது. நமது வாக்குரிமையின் மதிப்பு என்னவென்றால் எந்த ஒரு பணத்தாலும் அளவிட முடியாதது. ஒவ்வொரு வாக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ளது. ஆகவே வாக்குகளை நாம் விற்கக்கூடாது. நாம் எல்லோரும் முயற்சி செய்தால், எல்லோரும் விசுவாசமாக இருந்தால், எல்லோரும் அரசியலமைப்புக்கு உண்மையாக இருந்தால் வெகு விரைவில் இந்தியா ஒரு முன்னேறிய நாடாக மாறிவிடும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவின் முன்னேற்ற பயணத்தை தடுக்கும் விதமாக இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கும் விஷயமும், வாக்குக்கு பணம் பெறும் விஷயமும் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு எவ்வாறு கேன்சர் நோய் ஆபத்தானதோ அதுபோல் நமது மக்களாட்சி முறைக்கு மிக மிக ஆபத்தானது நமது வாக்குகளை அற்ப பணத்திற்காக நாம் விற்பது. ஆகவே ஒவ்வொரு குடிமகனும் தனது வாக்குகளை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். தவறாமல் செலுத்த வேண்டும். நமக்கு அன்றைக்கி எந்த வேலை இருந்தாலும் அதை ஒத்தி வைத்துவிட்டு முதலாக நாம் வாக்குகளை செலுத்த வேண்டும். இது மிக மிக முக்கியமானதாகும். இப்போ 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வாக்கு செலுத்த முடியும். இந்த 18 வயசுலேருந்து ஒரு 23, 24 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது முதல் தேர்தலாக அமையும். இது மிக மிக முக்கியமான தேர்தல். இந்தியாவை பொறுத்த மட்டும் சொல்வார்கள், இந்தியா உலக இளைஞர்களின் தலைநகரம் என்று சொல்வார்கள். உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் வசிக்கக்கூடும் நாடாக இந்தியா இருக்கின்றது. இந்திய மக்கள் தொகை 140 கோடி என்றால் கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இளைஞர்கள் தங்களது இந்த வாக்குரிமையை ஒரு செல்வாக்காக கருதி, ஒரு பொக்கிஷமாக கருதி கண்டிப்பாக வாக்கு செலுத்த வேண்டும். இந்த முதலாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். வாக்கு போடுறது என்பது மிகவும் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆகவே அதை அவர்கள் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். வாக்கு செலுத்தக்கூடிய அன்று எல்லோரும் கட்டாயமாக தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் வாக்குகளை தங்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கோ கட்சிக்கோ கண்டிப்பாக தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். பொதுவாக இளைஞர்கள் ஒரு 18 வயசுலேருந்து 21, 22 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், பொறுப்புணர்வுடன் வாக்களிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நல்லவரா, வல்லவரா, தொகுதிக்கு செய்பவரா, மக்களின் நலனில் அக்கறை உள்ளவரா போன்ற விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். 2வது, கட்சிகளின் தத்துவங்களையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு பிடித்த இந்த நாட்டுக்கு ஏற்ற தத்துவத்தை ஆதரிக்கும் விதமாகவும் நாம் நமது வாக்குகளை செலுத்தலாம். இந்த இளைஞர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா, பல நாடுகளில் இந்த இளைஞர்களுக்கு வாக்குரிமை என்பதே கிடையாது. நமது நாட்டு இளைஞர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அது நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும்,
எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாலும் எல்லோருக்கும் வயது வந்தோர் அனைவரும் 18 வயதை முடித்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்படுகிறது. ஸோ அனைத்து இளைஞர்களும் சிந்தித்து யோசித்து நன்றாக முடிவெடுத்து தங்கள் வாக்குகளை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ உலகம் முழுவதுமே பெரும்பாலும் சொல்கிறாங்க இந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதனால் உலகமே ஒரு கிராமமாக சுருங்கி வருகின்றது. அதனால் என்ன நடக்குதுன்னா இந்தியாவிலிருந்து பல லட்சம் பேர், பல கோடி பேர் அயல் நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். அந்த அயல் நாடுகளுக்கு சென்றவர்கள், சமீபத்தில் சென்றவர்களுக்கு இந்தியாவில் இன்னும் வாக்குரிமை இருக்கின்றது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்ற இந்தியர்களுக்கு அந்த வாக்குரிமை கிடையாது. ஆனால் தற்பொழுது சென்றவர்களுக்கு அந்த வாக்குரிமை இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்கள், மேற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள், கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், படித்த இளைஞர்கள், வேலைக்காக செல்லக்கூடியவர்கள், அங்கு படிக்கும் இளைஞர்கள், இது போன்றவர்களுக்கு இந்தியாவில் வாக்குரிமை இருக்கின்றது. அந்த வாக்குரிமையை அனைவரும் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். அந்த தேர்தல் நாளன்று எல்லோரும் தாய்நாட்டுக்கு திரும்பி தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும். தாய்நாட்டிற்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை தங்கள் வாக்குகளை செலுத்துவதாகும். எக்காரணம் கொண்டும் நாம் ஒரு வாக்கு தானே, ஒரு ஓட்டு போடாட்டினா என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். ஜெயிப்பது, தீர்மானிப்பது ஒரு விஷயம். இரண்டாவது, அதைவிட முக்கியமானது என்னென்னா, நமது கடமையை, நமது தார்மீக கடமையை நாம் செய்கிறோம் என்ற மனநிறைவை ஒவ்வொரு இந்தியனும் பெற வேண்டும். அதற்காக அந்த தேர்தல் நாளன்று அனைத்து இந்தியர்களும் எங்கிருந்தாலும் இந்தியாவிற்கு ஓடி வந்து, தங்கள் வசிக்கும் பகுதிக்கு ஓடி வந்து தங்களது வாக்குகளை தவறாமல் வாக்குச்சாவடியில் செலுத்த வேண்டும்.